அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. அல்லாஹ்வின் இறை தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தின் அழைப்பு மற்றும் துன்புறுத்தலில் நாம் இதில் காணலாம். இதற்கு முன்னாடி இஸ்லாத்தில் மறைமுகமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். பின்பு அல்லாஹ் இஸ்லாத்தை வெளிப்படையாக பிரச்சாரம் செய்யும்படி அல்லாஹ் தாலா கட்டளையிட்டான். நபி பிரச்சாரம் செய்தார்கள். இதை கண்ட அபுலகம் நபியை எச்சரித்தான். இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று மிரட்டவும் செய்தான். அபுலகம் என்பவன் நபியுடைய உறவினர். ஒரு நாள் அதிகாலை எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் போது சஃபா என்ற மலையில் ஏறி அனைவரையும் சத்தமிட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். மக்கள் சத்தத்தை கேட்டு அனைவரும் ஒன்று கூடினார்கள். மலையில் அந்த பக்கம் ஆயுதப்படை நம்மளை தாக்க வருகிறது. நான் சொன்னால் நம்புவீர்களா என்று நபி அவர்கள் கேட்டால், நாங்கள் சந்தேகப்படாமல் நம்புவோம். ஏனால் நபி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். மேலும் நபி பொய் சொல்ல மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அப்போ நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாவிட்டால் கடுமையான வேதனை ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை கேட்ட அபுலகம் எங்களை இதற்காகத்தான் அழைத்து சிரமம் கொடுத்து கோபமாக கூறி கல்லை எடுத்து நபி மீது எறிந்தான். பின்பு எல்லாரும் நபியை விட்டு சென்று விட்டார்கள். பின்பு மக்கள் இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். இதை கண்ட மற்ற குடும்ப உறுப்பினர்கள் இஸ்லாத்தை ஏற்றுபவரை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். அபுலகம் நபியை ரொம்ப துன்புறுத்தினான். அவன் மட்டுமல்லாமல் அவன் மனைவி ரொம்ப துன்புறுத்தினாள். அவனுடைய மனைவி நபிகளாரின் வீட்டு வாசலில் முல்லை போற்று விட்டு நபி காலில் ரத்தம் வர வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்துடன் செய்தாள். நபி மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து செல்லும் போது அபுலகம் நபியை துன்புறுத்தினான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரு பெண் பிள்ளைகளான ருக்கையா மற்றும் உம்மு குல்தும் இரு பிள்ளைகளை அபுலகம் மகன்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதை ஆரம்பித்த பிறகு அபுலகம் அவருடைய மனைவியும் தன் மகள்களிடம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரு பிள்ளைகளை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். இப்படி செய்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் செய்ய நிறுத்திவிடுவார்கள் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அதற்கு அபுலகம் இரண்டு கைகள் நாசம் ஆகட்டும், அவனும் நாசம் ஆகட்டும். அபுலகம் சம்பாதித்த பொருள்கள் அவனுக்கு பயன்படவில்லை. அவன் விரைவில் நெருப்பில் கொழுந்துவிட்டு எரிவான். அவன் மட்டுமல்லாமல் அவன் மனைவியும் அழிவாள். இதை கேட்ட அபுலகம் மனைவி கோபத்தோடு கல்லை எடுத்து நபியை கற்களால் எரிய சென்றாள். அங்கு நபிகள் நாயகம் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அபுலகம் மனைவி வருவதை கண்ட நபி, அந்த பெண் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் என்று அபூபக்கரிடம் கூறினார்கள். அந்த பெண் கண்ணுக்கு நபி அவர்கள் தெரியவில்லை. அங்கிருந்து அவள் கிளம்பிவிட்டாள். நபியை பழி வாங்குவதற்காக தன்னுடைய நகையை விற்றாள். அபுலகம் மற்றும் அவனுடைய மனைவியும் நபியை துன்புறுத்துவதற்கு ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் நபி அவர்கள் காபாவில் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது அபுல் ஜஹல் வந்தான். இவன் கடுமையானவன். இவன் முஸ்லிம்களுக்கு எதிரியாக இருப்பான். அவன் அடியாரை அழைத்து ஒட்டகம் குடலை எடுத்து வர சொல்லி கூறினான். நபி அவர்கள் கழுத்தில் மீதும் போட சொன்னான். நபி சஜிதா செய்யும் போது அந்த ஒட்டக குடலை கழுத்தில் போட்டான். அதை பார்த்து அனைவரும் சிரித்தார்கள். இதை பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடி வந்து சுத்தம் செய்து உதவி செய்தார்கள். இதே போன்ற தொல்லைகளையும் கொடுத்தான். மேலும் இஸ்லாத்தை ஏற்பவரை கொடுமைப்படுத்தினான். இவை அனைத்தும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்து கொண்டார்கள். பின்னர் நபி தோழர்கள் அவர்களும் சகித்து கொண்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மையான் என்பவனிடம் அடிமையாக இருந்தார்கள். இவன் இஸ்லாத்தில் எதிர்வாக இருப்பான். பிலால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்.
இதை கண்ட உமையார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை கொடுமையாக தண்டனை கொடுத்தான். அவங்களுடைய கழுத்தில் கயிறை கட்டி சிறுவர்களை இழுத்து போகச் சொல்லி பாலைவன மண்ணில் போட்டான். கடும் வெயிலால் வேதனை அனுபவித்தார்கள். பெரிய கல்லை எடுத்து அவங்களோட நெஞ்சில் போட்டான். பட்னி போடவும் செய்தான். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் இருப்பதை உறுதி செய்தார்கள். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்று குரல் கொடுத்தார்கள். இதை கேள்விப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையாவிடம் பணம் கொடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுவிக்க சொன்னான். இப்படி அடிமையாக இருந்த அனைவருமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி அவர்களை விடுதலை செய்தார்கள். இதை கண்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைப்பட்டார்கள். எனவே இந்நிலையில் முஸ்லிம்களை வெளிப்படையாக சந்திக்க முடியாது. அவர்களை சந்திப்பதற்கு இரகசியமான இடத்தை ஏற்படுத்தினார்கள். அல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டை கொடுத்து விட்டார்கள். முஸ்லிம்களை சந்தித்து கொள்வதற்கு அங்கத்தான் முஸ்லிம்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து கொள்வார்கள்.